இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது. யாராவது தங்கள் வாழ்க்கையில் ஒருவரை காயப்படுத்தி வெறுத்து பின்பு அவர்களோடு நட்பு பாராட்ட முடியும். ஆனால் அந்த விஷயங்களை தேவனுக்கு கொடுக்க சிறிது தைரியம் தேவை. தொடர்ந்து உங்களால் முடிந்தவரை பலருக்கு உதவ முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் தேவன் உங்கள் நியாயாதிபதியாக இருப்பதை பாருங்கள். வேதனையற்ற வழி. இதற்கு காரணத்தை கண்டுபிடிப்பது சிறந்ததல்ல. அதை கண்டுபிடித்தாலும் நீங்கள் போக விரும்பும் இடத்திற்கு அது உங்களை கொண்டு செல்லும் என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. விரைவான மாற்றங்களையே நாம் விரும்புகிறோம், இல்லையா? நாம் ஜெபம் பெரும்பாலும், ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாரும், தயவு செய்து அதை சீக்கிரத்தில் செய்யும். இது நல்லது என்று நினைக்கிறேன். காளான் ஒரே இரவில் வளரக்கூடும். ஒரு நாள் அழகாக இருக்கும் உங்கள் முற்றத்தில் அடுத்த நாள் அதில் காளான் முளைத்திருந்தால், ஒரு பெரிய கருவேல மரம் அல்லது மாபெரும் செம்மரம் வளர நீண்ட காலம் எடுக்கும். உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் காளான் அல்லது நீதியின் பெரிய மரமாக இருக்க விரும்புகிறீர்களா? நமக்குள் நிறைய காளான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கவனியுங்கள். வேதத்தில் நம்மை காளானுடன் ஒப்பிடும் எந்த வசனமும் இல்லை. ஆனால் எரேமியா 17:8 கூறுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான ஊட்டமளிக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போது இதை கவனியுங்கள். இதைத்தான் தேவன் விரும்புகின்றார். ஒரே இரவில் மேலெழும் காளானாக அல்ல, ஒருவர் கீழே இறங்கி கத்தரித்து விடுவதற்கு. நாம் தேவனில் வேரூன்றி அடித்தளமாக இருக்கும் ஜனங்களாக இருக்கவே அவர் விரும்புகிறார். அதாவது தேவனுக்குள் ஆழமாக சென்று கிறிஸ்துவிலும் அவருடைய அன்பிலும் தேவனின் வார்த்தையில் அவரது நியமங்களில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறவர்களை அவர் விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையில் புயலடிக்கும் போது அவரில் வேரூன்றி இருப்பவர்கள் மற்றவர்களால் பார்க்க முடியாத அளவு கனிகளை கொடுக்க முடியும். அவை இன்னும் ஊட்டத்தை தந்து நல்ல கனிகளை கொடுக்க செய்யும். மற்றவருக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க கனிகள். வறட்சி காலம் முழுவதும் நீங்கள் கனிகளை கொடுப்பதை நிறுத்தவே கூடாது. உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களது வாழ்க்கை ஆதாரங்களை பெற முடியாது. அதைவிட ஆழமான ஒன்றிலிருந்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ஒரு காளானாக அல்லது ஒரு நீதியின் மரமாக எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் ஒரு பெரிய ஸ்டிக்கரை உங்கள் காரில் ஒட்ட வைத்து உங்கள் கழுத்தில் சிலுவையை தொங்கவிடலாம். பேட்டில் ஃபீல்டு என்ற புத்தகத்தை வாங்கி இது உங்களோடு எப்போதும் வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் கூறுகிறது, அவற்றின் கனிகளால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். ஆமென். வறட்சி காலத்திலும் நீங்கள் கனிகளை கொடுக்க முடியுமா? விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இல்லாத போது மற்றவர்களோடு நீங்கள் மனமுடைய எவ்வளவு நேரம் ஆகும்? ஜியோட் என்றால் என்ன என்று உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, அநேகர் இல்லை. சரி, இதுதான் இப்போது உங்களுக்கு தெரியும். எதையும் வசீகரிக்க கூடாதது போலவே தேவன் அதை செய்தார், நான் இல்லை. வாவ், உங்களுக்கு அது தெரியுமா? நம்மில் பெரும்பாலோர் புறம்பாக இருப்பதை போன்றது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், உங்கள் வெளிப்புறம் இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அது நாம் உள்ளே பார்ப்பது போலல்ல, இல்லையா? எனவே இது ஒரு அற்புதமான உதாரணம் என்று நான் நினைக்கின்றேன். இப்படியாக, ஆண்டவரே, நீர் விளையாடுகிறீர், வெளியில் மோசமாக பார்த்து உள்ளே நன்றாக இருக்க எப்படி விரும்புகிறீர்? கவனியுங்கள். இயேசு நம் வாழ்வில் வரும்போது இவை அனைத்தும் கவனித்துக் கொள்ளப்படுகின்றன. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்போது செய்யாதது, உலகம் எதை பார்க்கிறதோ அதில் நன்மைகளை பெற்று பயன் பெறுவதற்கு கிரியை நடப்பிக்க முயற்சிக்காததுதான். அவர் இந்த விஷயங்களை துண்டிக்க தொடங்கும் போது அது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் நல்ல விஷயங்களுக்கு பின்னிருக்கிறார். நீங்கள் மேஜை விரிப்பானை எடுக்கலாம். வைரங்கள் உலகின் மிக அருமையான நகைகளில் ஒன்று. நல்ல தரமான வைரங்களுக்கு ஜனங்கள் அதிக பணம் செலுத்துகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், வைரங்கள் உருவாக
மிக மிக மெதுவாக, சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. அவை பூமியிலோ அல்லது மலைகளிலோ புதைக்கப்பட்டிருக்கிறது. அவை பூமியின் ஆழத்தில் இருக்கும்போது அதிக ஆழத்தின் கீழ் அதிக வெப்பநிலை இருப்பதால் அவை வைரங்களாகின்றன. சொல்வது புரிகிறதா? நீங்கள் தேவனுக்கு ஒரு வைரமாக இருக்க விரும்பினால் அதிக வெப்பநிலையையும் பெரும் அழுத்தத்தையும் சந்திக்க வேண்டி வரும். உமிழும் உலையில் ஒரு சில இரவுகள் அதிக ஜனங்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் வலியின் ஒரு கட்டத்தில் நின்று விடுகிறார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருந்து விடுவார்கள். என் அப்பா என்ன துஷ்பிரயோகம் செய்தார், அதை மேற்கொள்ள முடியல. நல்லது, உங்களால் முடியும். நீங்கள் அதை மேற்கொள்ளத்தான் முடியாது, அதன் ஊடே சென்றிருக்கலாம். உங்களுக்கு கேட்கிறதா? நீங்கள் மேற்கொள்ள முடியாது, தேவன் மேற்கொள்ள இடம் கொடுங்கள். நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு விஷயமும் கடினமானது. நீங்கள் விரும்பினால் அதிலிருந்து ஒன்றை உணரலாம். அது ஏன் தெரியுமா? ஒருவரை பணியமர்த்தும் அனைவரும் அனுபவமுள்ள ஒருவரைத்தான் விரும்புவார்கள். கல்வியும் அனுபவம் இல்லாத ஒருவரை விட அனுபவமுள்ள ஒருவரைத்தான் எப்போதும் தேர்ந்தெடுப்பார்கள். எனவே நீங்கள் வேதத்தை வாசிக்கலாம், ஆனால் அந்த நியமங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தாத வரை உங்களுக்கு எந்த அனுபவமும் கிடைக்காது. வேதத்தில் எபிரேயர் 5 இயேசுவை குறித்து பேசுகிறது. மேலும் அவர் அனுபவித்த விஷயங்கள் அவரை நம் இரட்சகராக தகுதிப்படுத்தின என்று அது கூறுகிறது. அவர் கடந்து வந்த விஷயங்கள் நம்முடைய பிரதான ஆசாரியராவதற்கு அவரை தகுதிப்படுத்தின. ஏனென்றால் இப்போது உங்களுக்கு இருக்கும் எந்த வேதனையும் அவர் அடையாளம் காண்கிறார். அவர் அதை புரிந்திருக்கிறார். நீங்கள் ஜனங்களுக்கு உதவ விரும்பினால் சில கஷ்டங்களை சகிக்க வேண்டி வரும். நான் சொல்வதை நீங்கள் நம்புவீர்கள், ஏனென்றால் நான் அதை கடந்து சென்றதால் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு இது வேலை செய்யும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது கிரியை செய்யும் என்று எனக்கு தெரியும். நான் புத்தகத்தை மட்டும் படிக்கவில்லை, நான் கொள்கைகளை பயன்படுத்தினேன். உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியங்களில் ஒன்று, உங்களை காயப்படுத்தியவர்களை முழுமையாக நீங்கள் மன்னியுங்கள். அதற்கு இப்போது கொஞ்சம் தைரியம் தேவை. யாராவது தங்கள் வாழ்க்கையில் ஒருவரை காயப்படுத்தி வெறுத்து பின்பு அவர்களோடு நட்பு பாராட்ட முடியும். ஆனால் அந்த விஷயங்களை தேவனுக்கு கொடுக்க சிறிது தைரியம் தேவை. தொடர்ந்து உங்களால் முடிந்தவரை பலருக்கு உதவ முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் தேவன் உங்கள் நியாயாதிபதியாக இருப்பதை பாருங்கள். கவனியுங்கள். எல்லோரும் செயல்படும் விதத்தில் செயல்படும் சில பழைய பாணியில் வழக்கமான சாதாரண நபராக இருக்க வேண்டாம். அதைவிட சிறப்பாக இருங்கள். நம்முடைய விடுதலைக்காக அவர் விலை கிரயமானதில் இயேசு மகிழ்ச்சி அடைவாராக. காரணம், நாம் உண்மையில் நமக்காகத்தான் எதையும் செய்கிறோம். ஆமென். நீங்கள் இப்போது எதை கடந்து சென்றாலும், இப்போது எதை கடந்தாலும், அது நியாயமாக தெரியாமல் இருக்கலாம், அது நியாயமாக இல்லாமல் இருக்கலாம். வாழ்க்கை நியாயமானது என்ற வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் தேவன் நீதியின் தேவன் என்றும், அதாவது அவர் தவறான விஷயங்களை சரியாக செய்கிறவர் என்றும் அது கூறுகிறது. இது தேவனின் பாத்திரத்தில் எனக்கு பிடித்த குணநலன்களில் ஒன்று. அவர் நீதியின் தேவன். அதை பற்றி பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தேவன் எனக்கு செய்த தவறான விஷயங்களை எடுத்து போட்டு என் நன்மைக்காக அதை செய்தார் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று அது நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் திருப்புமுனையாக அணுகுமுறை மாற்றத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள், இது என் பிரச்சனைகளை வேறொருவர் மீது நான் சாட்டும் கடைசி நாள் என்று. இதுதான் நான் என்னை குறித்து வீணாக வருத்தப்படும் கடைசி நாள். நான் கசப்பாகவும் முழுமையாக மன்னிப்பற்றவனாகவும் இருக்கப் போகிற கடைசி நாள். நான் தேவனின் வழியில் நடக்க முயற்சிக்கப் போகிறேன். கவனியுங்கள், நான் தேவனின் வழியில் நடக்க முயற்சிப்பேன். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். வேதனையில்லா பாதையை தேடாதீர்கள்.
ஒரு நாள் நான் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன். இங்கு எந்த நேரத்திலும் பார்க்கிங் இல்லை என்ற எந்த பார்க்கிங் அடையாளத்தையும் பார்க்கவில்லை. நான் அதை பார்த்த உடனேயே தேவன் எனக்கு ஒரு செய்தியின் தலைப்பை கொடுத்தார். எனக்கு நிறைய முறை முதலில் தலைப்பு கிடைக்கும், பிறகு செய்தி தானாக வரும். நான் நினைத்தேன், அதைத்தான் ஜனங்கள் செய்கிறார்கள். அவர்கள் வேதனையின் கட்டத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் அங்கேயே தங்கிவிடுகிறார்கள். எனக்கு 18 வயதான போது நான் இருக்கிறபடியே மீண்டும் அப்படியே இருந்தேன். கோபம், மனக்கசப்பு, கட்டுப்பாடின்மை மற்றும் சமாளிப்பு, யாரையும் நம்பாதது, ஒருபோதும் ஒரு நல்ல உறவை தக்க வைத்துக் கொள்ள முடியாதது. ஆனால் நான் தேவனின் வழியில் நடப்பதால் இன்று உங்களுக்கு உதவுகிறேன். மற்றும் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலியர்கள் ஒரு நல்ல அளவிலான குழப்பத்தில் இருந்தனர். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். அவர்கள் ஒரு கடினமான இடத்திற்கு வந்தார்கள். பின்னால் எகிப்திய இராணுவமும் அவர்களுக்கு முன் செங்கடலும் இருந்தன. அவர்கள் மோசேவுக்கு முன்பாக அழுதார்கள். மோசேவும் தேவனிடத்தில் முறையிட்டார். யாத்ராகமம் 14:15 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். இஸ்ரேலின் புத்திரர்களை முன்னோக்கி செல்ல சொல்லுங்கள் என்று சொன்னார். எனவே இன்று உங்களுக்காக ஒரு வார்த்தை கிடைத்தது. உங்கள் கடந்த காலத்தை குறித்து அழுது கொண்டே உட்கார்ந்திருப்பதை நிறுத்துங்கள். உங்களிடம் இல்லாத ஜனங்கள் உங்களுக்கு செய்தது, உங்களுக்காக செய்யாதது எதையும் பார்க்காமல் முன்னேற தொடங்குங்கள். புரிகிறதா? உங்கள் வாழ்வை நிற்கும் இடத்திலிருந்து வெளிக்கொண்டு வாருங்கள். நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டிய நேரம் இது. உங்களுக்கு தெரியும், சவுல் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா. சாமுவேல் சவுலின் வாழ்க்கையில் அதிக காலம் செலவிட்டார். அவர்தான் அவரை அபிஷேகம் செய்தார். அங்கே நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக நான் நம்புகிறேன். சவுல் மோசமானவனாக மாறினான். அவன் உடனே தேவனுக்கு எதிரான கிளர்ச்சியை உண்டு பண்ணினான். தேவன் சொன்னதை சரியாக செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தான். தேவன் அவனிடம் சொன்னவற்றில் கொஞ்சம் செய்து கொஞ்சம் அவன் விரும்பியதை செய்தான். இப்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது கிரியை செய்யவில்லை. தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை கொஞ்சமாகவும், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதையும் செய்யக்கூடாது. தேவன் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். தேவனுடன் இது எல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் தேவனுடன் சமரசம் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் அவர் செய்ய சொல்லும் சிலவற்றையும் நீங்கள் செய்ய விரும்பும் சிலவற்றையும் செய்யுங்கள். பின்பு நீங்கள் ஒரு முடிவை எடுக்க இன்று ஒரு நல்ல நாளாக இருக்கும். தேவனுடன் எல்லா வழிகளிலும் செல்லுங்கள். அநேகமாக வேறு எந்த வழிகளிலும் செல்லக்கூடாது, தெரியுமா? அநேகமாக 40 கஷ்டகால ஆண்டுகளுக்கு முன்பு நான் கற்பிக்க அதிக வாய்ப்பை பெறுவதற்கு முன்பு நான் ஒரு சிறு வீட்டு வேதாகம பாட வகுப்பு நடத்தினேன். எனக்கு எதுவும் தெரியாது. தேவன் என்னை பெரிய காரியத்தை செய்ய அழைக்கிறார். என்னிடம் அதற்கான கல்வி ஞானம் இல்லை. நான் செய்வதை நிறுத்தி அந்த நேரத்தில் வேதாகம பள்ளிக்கு செல்ல என்னால் முடியவில்லை. எனக்கு ஏற்கனவே 3 குழந்தைகள். நான் பாடம் கற்பிக்க வேண்டியிருந்தது. எனக்கு முழுநேர வேலை, 3 குழந்தைகள், கணவர் என்று எங்கள் தேவாலயத்தில் நாங்கள் நிலைத்து இருந்தோம். எனவே என் வேலையை விட்டு நான் வெளியே வர தேவன் விரும்புவதைப் போல நான் உணர்ந்தேன். அதில் எங்கள் ஊதியத்தை விட வருமானம் குறைவாக இருந்தது. அது ஒரு வகையான முட்டாள்தனம் என்று எனக்கு தோன்றியது. உங்கள் வருமானத்தை காட்டிலும் உங்கள் தேவைகள் அதிகமாக இருந்தால் செய்கிற வேலையை நீங்கள் விட்டுவிட மாட்டீர்கள். நீங்கள் அதிலேயே நிலைத்திருப்பீர்கள். ஆனால் நான் வெளியே வரும்படி உணர்ந்தேன். நான் வெளியேற வேண்டும் என்று உணர்ந்து தேவனை நம்பினேன். 1 மாத இடைவெளியில் சுமார் 4000க்கும் குறைவாகவே இருந்தது. நான் வேலை செய்வதை விட்டுவிட்டால் எங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் 1 மாதத்திற்கு 4000 அதிசயம் செய்ய வேண்டியிருக்கும். கூடுதல் எதையும் கணக்கிடவில்லை. ஆனால் அது வார்கோதுமைக்கு மட்டுமே. மற்றும் தேவன் உடன்பட்டார். தேவன் நீங்கள் அதை செய்ய விரும்புகிறார் என்று நினைத்தால் சில நேரங்களில் நான் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்வார், தேவன் என்ன செய்ய சொல்றாரோ அதை நீ செய் என்று. எனவே இங்கே வேடிக்கையான கதை. நான் என் முழு நேர வேலையை விட்டுவிட்டேன். எனக்கு ஒரு பகுதி நேர வேலை கிடைத்தது. கவனியுங்கள், இங்கே ஒரு செய்தி இருக்கிறது. எவ்வளவு வேடிக்கையானது என்று நான் சிந்தித்து பார்த்தேன். நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முயற்சித்தேன். இன்னும் என்னை கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் பாருங்கள், நான் அவரை நம்ப வேண்டிய ஒரு நிலையில் என்னை வைக்க தேவன் விரும்பினார். ஏனென்றால் என் வாழ்க்கையில் இந்த நேரத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்த, என் வாழ்க்கையில் அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்த அவர் விரும்பினார். எங்களுக்கு தேவையான பண தேவையின் அளவை நீங்கள் அறிவீர்களானால் அப்போது ஒவ்வொரு வாரமும் தேவனை நம்ப வேண்டும்.
ஓ தேவனே, நான் நீண்ட காலத்துக்கு முன்பிருந்த எண்ணுவதை நிறுத்திவிட்டேன். உலகின் 2/3 தொலைக்காட்சியில் இருக்கிறோம் என்று கூறும்போது எல்லோரும் கைத்தட்டுகிறீர்கள். ஆமா, நீங்க அந்த தேவையை சந்திக்கணும். அதை எப்படி பெறுவது என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நான் புத்திசாலி இல்லை. ஆனால் ஒரு மாதத்திற்கான 4000க்கு அவரை எப்படி நம்புவது என்று தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. தேவனை எல்லா வழிகளிலும் நம்ப வேண்டும். நாம் தேவனை நம்ப விரும்புகிறோம், ஆனால் நமக்கு எப்போதும் ஒரு சிறு சேமிப்பு திட்டம் வேண்டும். கவனியுங்கள், இதனை தேவன் கடந்து வராவிட்டால் சிறிய காப்பு பிரதி திட்டம் இருக்காது. எனவே எனக்கு பகுதி நேர வேலை கிடைத்தது. அது வணிகம் என்று தேவன் எனக்கு தெரியப்படுத்த அதிக நேரம் எடுக்கவில்லை. ஏனென்றால் என் பகுதி நேர வேலையிலிருந்து நான் நீக்கப்பட்டேன். நான் வேலையிலிருந்து நீக்கப்படும் அளவிலான ஒரு ஊழியர் அல்ல. அதாவது நான் ஒரு கடினமான உழைப்பாளி. நான் செய்த வேலையில் சரியாக இருந்தேன். நான் நீக்கப்பட்டேன். எனவே தேவன் வெளியேறி என்று சொன்னது எனக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதில் ஒரு பாதியை நீங்கள் செய்ய முடியாது. நான் இங்கு ஒருவருக்காக பேசுகிறேன். நீங்கள் அதை பெற வேண்டும் என்று கூறும் அந்த மேம்படுத்தப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பெற விரும்பினால், இன்று நான் தேவனுடன் எல்லா வழிகளிலும் செல்ல முடிவெடுக்கிறேன் என்று நீங்கள் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை, பின்பு திங்களன்று பாவியாக மாறுவதற்கு. நீங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுடன் இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட முடியாது. உங்களுக்கு கிறிஸ்தவ நண்பர்கள் இல்லாததால் நீங்கள் கிறிஸ்தவர் இல்லாதவராகிவிட மாட்டீர்கள். நீங்கள் நண்பர்களை இழந்தால் உங்கள் மனதை மேம்படுத்துங்கள். நீங்கள் தேவனோட ஐக்கியம் கொள்கிறவர்கள். வேலையை இழந்தால் தேவனில் நிலைத்திருங்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பினாலும் உங்களோடு கூட இருக்கிறவர் தேவன். நீங்கள் இதில் தீவிரமாக இருந்தால் நீங்கள் செலுத்த வேண்டிய விலை சிறிதாக இருக்கும். ரட்சிப்பு ஒரு இலவச பரிசு. வெற்றிக்கு நீங்கள் சில நேரங்களில் சில தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு அது புரிகிறதா? எனவே சவுல் தானாக சிக்கலில் மாட்டிக்கொண்டார். தேவன் இல்லை என்று முடிவு செய்தார். சரியான ராஜா அல்ல. அதனால் அவர் ராஜாவாக இருந்த வாய்ப்பை இழந்தார். அது சாமுவேலை மிக காயப்படுத்தியது. ஏனென்றால் அவரது வாழ்க்கை அதிக காலம் இதில் கழிந்தது. அதனால் அவர் சவுலை துக்கப்படுத்தினார். இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் சவுல் மீது துக்கப்படுகிறார். 1 சாமுவேல் 16:1 கூறுகிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவரை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். இதிலிருந்து நாம் பெறும் செய்தி, அது பலனளிக்கவில்லை. வேலை இல்லாதை குறித்து நீங்கள் எவ்வளவு காலம் துக்கப்படுகிறீர்கள்? தேவன் சொன்னது, எனக்கு ஒரு புதிய திட்டம் கிடைத்திருக்கிறது. கவனியுங்கள், நான் உங்களோடு தான் பேசுகிறேன். உங்களில் சிலர் வேலை இழந்ததை குறித்து துக்கப்படுகிறீர்கள். ஆனால் தேவனுக்கு ஒரு புதிய திட்டம் இருக்கிறது. இப்போது உங்கள் ஆரவாரத்தை எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அதை இழந்து விட்டீர்கள். உங்களுக்கென்று துக்க நேரம் ஒன்று இருந்தது. இப்போது அந்த நிறுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் எனக்கு ஒரு புதிய நோக்கம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? தேவன் ஒரு நாளும் திட்டம் இல்லாமல் இல்லை. நீங்கள் திட்டத்தை குறித்து குழம்பி இருந்தால், அவர் தேவன் என்பதால் இப்போதும் திட்டமிடப்பட்டவைகளை விட திட்டமிடாதவை சிறப்பாகவே இருக்கும். எப்போதும் முன்னோக்கி நகர்வோம். ஒருபோதும் பின்னோக்கி செல்லாத மனிதர்களாக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய மிக சாதாரணமான ஜனங்களை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் நீங்கள் தேவனுடன் எல்லா வழிகளிலும் நடக்க வேண்டும். உங்களுக்கு வசதியாக, பாதியிலே அல்ல. கொஞ்சம் கீழ்ப்படிதல், சில கீழ்ப்படியாமை அல்ல. இவைகளை நீங்கள் நிறுத்த முடியாது. ஆதியாகமம் 11:31 மற்றும் 32 ஆபிரகாமின் தந்தை தேராகு சொல்கிறார், தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு காளான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். வாக்களிக்கப்பட்ட தேசம். ஆகவே தேவன் ஆபிரகாமின் தகப்பனிடத்தில் ஆபிரகாம் அங்கு செல்ல சொல்வதற்கு முன் அங்கு செல்லும்படி சொல்கிறார்.
கடைசியாக அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒருவரை பிடிப்பதற்கு முன்பு தேவன் எத்தனை பேரிடம் செல்ல வேண்டியிருந்தது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? ஒருவேளை உங்களுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு வழங்கப்பட்ட முதல் நபர் நீங்கள் அல்ல. ஆனால் தேவன் ஏதாவது செய்ய விரும்பினால் அவர் அதை செய்து முடிப்பார். எஸ்தரின் மாமா அவளிடம் என்ன சொன்னார்? தேவன் தனது ஜனங்களை விடுவிக்க அவர் உங்களுக்கு வாய்ப்பளித்து நீங்கள் அதை செய்யாவிட்டால் இதை அறிந்து கொள்ளுங்கள், தேவன் வேறொரு இடத்திலிருந்து ஒருவரை எழுப்புவார். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது போன்ற ஒரு காலத்திற்கு நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் அல்லவா? எப்படி இருந்தாலும் தேராகு ஆபிராம் லோத்து மற்றும் சாராயை கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஊருக்கு வடமேற்கில் சுமார் 550 மைல். கவனியங்கள், உங்களை சிலர் தங்கிவிட்டீர்கள். அங்கு தொடங்கியவர்களை விட மிக குறைவானவர்களே குடியேறினார்கள். இதிலிருந்து விடுத்துக் கொண்டீர்களா? சரி, இதை புரிந்து கொள்ளுங்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 250 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அவர் நிறுத்திய இடத்தில் அவர் மரித்தார். லேடி இன் த வேன் என்று அழைக்கப்படும் ஒரு திரைப்படத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இங்க யாருமே அந்த படத்தை பார்க்கலையா? நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? சரி, நான் அதை 2 முறை பார்த்தேன். இது ஒரு உண்மையான கதையை அடிப்படையாக கொண்டது. அது தான் தங்கிவிட்ட இடத்தில் உண்மையில் மரித்த ஒரு பெண்ணை பற்றியது. இது ஒரு உண்மை கதை. அவள் பெயர் மிஸ் ஷெப்பர்ட். அவள் வீடில்லாமல் அலைந்து திரிந்தாள். ஆலன் பெனட் என்ற மனிதனின் ஓடும் பாதையில் லண்டனில் 15 ஆண்டுகள் இந்த குறிப்பிட்ட மஞ்சள் நிற வாகனத்தில் வாழ்ந்தவள். இப்போது அவள் தன் வாகனத்தை தன்னால் இயன்ற இடத்தில் நிறுத்திவிட்டு அவள் அந்த வாகனத்திற்கு வெளியே வாழ்ந்தாள். ஆனால் அவளுக்கு முகவரி இருந்திருந்தால் சில அரசாங்க உதவி கிடைத்திருக்கும் என்று கண்டு கொண்டாள். ஆனால் அவளுக்கு முகவரி இல்லை. எனவே சில வாரங்கள் இருக்க வேண்டிய காரணத்துக்காக ஒரு நபரை தன் ஓடும் பாதையில் நிறுத்த அனுமதிக்கும்படி பேசினாள். அதனால் அவள் 15 ஆண்டுகள் அங்கேயே தங்கி இருந்தாள். அவள் ஏன் அப்படி வாழ வேண்டும்? நல்லது. அவள் இளம் வயதில் மிக மோசமாக காயப்பட்டவள். அவள் உண்மையில் தேவனை நேசித்தாள். அவள் ஒரு கான்வென்ட்டில் சேர்ந்தாள். அந்த கான்வென்ட்டின் பொறுப்பில் இருந்த சகோதரி அவளுக்கு வெறுப்பை உண்டாக்கினாள். அவளுக்கு அது உண்மையில் அர்த்தத்தை தந்தது. அவள் ஒரு சிறந்த பியானோ பிளேயர் மற்றும் பியானோ வாசிப்பிற்கு மிகப்பெரிய பரிசு பெற்றவள். கான்வென்ட்டுக்கு பொறுப்பாக இருந்த சகோதரி அவளிடம் சொன்னார், தேவன் அவள் தியாகம் செய்ய விரும்பிய ஒன்று, அதை அவளிடமிருந்து எடுத்து சென்று விளையாடுவதற்கு விடவில்லை. அது அவளுடைய இருதயத்தை உடைத்தது. அதற்கு பிறகு அவள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இல்லை. அவள் கான்வென்ட்டை விட்டு வெளியேறியதும் இந்த பழைய வாகனத்தை வாங்கினாள். அதற்கு அவள் மஞ்சள் வர்ணம் பூசினாள். அவள் வாகனம் ஓட்டிக்கொண்டிருந்த போது தெருவை கடந்து சென்று கொண்டிருந்த ஒரு மனிதனை தாக்கி அவனை கொன்றுவிட்டு ஓடிவிட்டாள். அவள் பயந்து ஓடினாள். அவள் தன் வாழ்க்கையில் உடைந்த மனதுடன் அந்த வாகனத்தில் குற்றவாளியாக வாழ்வது முற்றிலும் மனரீதியாக சரியில்லாதிருந்தாள். அதனால் அவள் இறுதியாக மரித்த போது அந்த வாகனத்தில் ரயில்வேயில் மரித்து போனாள். கதையின் கற்பனையான பகுதி அவள் சொர்க்கத்திற்கு செல்வதை காட்டுகிறது. அப்படி அவள் சொர்க்கத்திற்கு வரும்போது அவள் சந்திக்கும் முதல் நபர் தெருவை கடந்து சென்று கொண்டிருந்த போது அவளால் கொல்லப்பட்ட அந்த பையன். இப்போது இதை கேளுங்கள். அதனால் அவள் தன் வாழ்நாள் முழுவதையும் மோசமாக கழித்தவள். அவள் வாழ்க்கையில் குற்றவாளியாக உணர்ந்தவள். அவளிடம் எப்படி இருந்தாலும் நான் மரித்து போனது உன் தவறல்ல, நீ என்னை அடிக்கவில்லை, நான் ஒரு நோக்கத்திற்காக உங்கள் முன் அடியெடுத்து விழுந்தேன் என்றான். இப்படியாக உங்கள் தவறில்லாத ஒன்றை குறித்து உங்களில் எத்தனை பேர் குற்ற உணர்ச்சியும் மோசமான உணர்வையும் கொண்டு கழித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது கவனியுங்கள். இப்போது என் அப்பா என்னை துஷ்பிரயோகம் செய்ததில் எனக்கு நடந்தது குறித்து எத்தனை ஆண்டுகள் நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். எனக்கு நடந்த தவறு என்ன? என்னை அவரிடமிருந்து விலகி மீட்க என் அம்மா ஏன் என்னை நேசிக்கவில்லை? அது என் தவறல்ல. என்னிடம் எந்த தவறும் இல்லை.
யாராவது உங்களிடம் தவறாக நடந்து கொண்டால் அது உங்களிடம் இருக்கும் ஏதோ ஒரு தவறால் அல்ல. நான் பார்க்க அழகாக இல்லாமல், அல்லது நான் சரியாக ஒல்லியாக இல்லாமல், அல்லது இதுவிட சிறந்தவளாகவோ மேன்மையாகவோ இல்லாததால் என் கணவர் என்னை விட்டு விலகி விட்டாரா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜனங்கள் உங்களை தவறாக நடத்தும்போது அது உங்களிடம் ஏதோ தவறு இருப்பதால் நடப்பதல்ல, அது அவர்களிடம் ஏதோ தவறு இருப்பதால் நடப்பது. அதனால்தான் இன்று நீங்கள் ஒரு திருப்பத்தை உண்டாக்கி ஒருவர் என்னை நிராகரித்தாலும் சரி, நான் என்னை குறித்து மோசமாக நினைப்பதை நிறுத்தப் போகிறேன். ஒருவர் என்னிடம் தவறாக நடந்து கொண்டிருந்தாலும் நான் என்னை குறித்து மோசமாக நினைப்பதை நிறுத்தப் போகிறேன். என் வாழ்க்கை ஒரு இடத்தில் தங்கி இருப்பதை விட்டு வெளியே வரப்போகிறேன். நான் நீண்ட காலம் என் வலியால் ஒரே இடத்தில் தங்கிவிட்டேன். நான் என் வாழ்க்கையை ஒரு இடத்தில் தங்கியிருப்பதை விட்டு வெளியே வரப்போகிறேன். எனக்கு ஒரு மேம்படுத்தல் வேண்டும். தேவன் எனக்கு கொடுக்க விரும்பும் சிறந்த வாழ்க்கையை நானும் விரும்புகிறேன். நான் முன்னேற வேண்டிய நேரம் இது. தங்கள் வேதனையின் ஒரு கட்டத்தில் நின்று வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருப்பவர்களாக இருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் விரும்பிய விடுதலையை நீங்கள் அடையும் வரையில் நீங்கள் எதை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்கள். உணர்ச்சிமிக்க சுகத்தை பெறுங்கள். ஒருவருக்கு உதவியாக உங்கள் அனுபவத்தை தேவன் பயன்படுத்த இடம் கொடுங்கள். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.